सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. சுவாமிகளால அருளப்பட்ட பஞ்சதசி என்ற பிரகரண கிரந்தத்தை வருஷமா அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அழகான வேதாந்த கிரந்தம், அதுல இல்லாத விஷயமே இல்ல. வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா நுணுக்கங்களையும் பாமர மக்களுக்கும் எடுத்துக்கொண்டு செல்லணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல எழுதினது. அதை முடிய போறதுன்னு கொஞ்சம் வருத்தத்தையே உண்டாக்குற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் பஞ்சதசி எனக்கூடிய கிரந்தம். அதுல கடைசி 5 ஸ்லோகங்கள் ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு பேரு. ஆனந்த பஞ்சகம் அப்படின்றத பிரம்மானந்தம் ஒண்ணுதான், அது 5 டிஃபரெண்ட் ஆங்கிள் சொன்னார். அதுல யோகானந்தத்தை பத்தி நம்ம பார்த்தோம், அப்புறம் ஆத்மானந்தத்தை பார்த்தோம், அத்வைதானந்தத்தை பார்த்தோம் 13வது அத்தியாயத்துல, வித்யானந்தத்தை பார்த்தோம் 14வது. இப்போ கடைசியா இருக்கக்கூடிய விஷயானந்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தினால வரக்கூடிய ஆனந்தம் அது கூட அந்த பிரம்மானந்தத்தினுடைய ஒரு திவலை தான் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. இப்படி விஷயானந்தத்தின் மூலமாக பிரம்மானந்தத்தை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய நம்ம பார்த்துக்கலாம். இந்த இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா, விஷயானந்தாபி பிரம்மானந்த அம்ச ரூபபாக் அப்படின்னு ஆரம்பிச்சார். பிரம்மானந்தத்தினுடைய ஒரு திவலை தான் சார், ஒரு அம்சம் தான் சார் இது அப்படின்றதுதான் இங்க நிரூபியதே, இங்க நிரூபணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லாம் எப்படி இருக்குன்னாக்க விருத்தி ரூபமாகத்தான் இருக்கிறது அப்படின்றது சொல்லி சாந்த விருத்தி, கோர விருத்தி, மூட விருத்தி அப்படின்னு பிரிச்சார். பிரிச்சு ரொம்ப விசேஷமாக இந்த எப்படி எதற்காக அப்படி பிரிச்சார் அப்படின்னாக்க, தத்துவ குணத்தை சொல்ல குணப்பிரதானமாக இருக்கக்கூடியதுதான் சாந்த விருத்தி, ரஜோகுண பிரதானமாக இருக்கக்கூடியது கோர விருத்தி, தமோ குண பிரதானமாக இருக்கக்கூடியது மூட விருத்தி அப்படின்னு சொல்லி விஸ்தாரமா பண்ணிட்டே வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன சொன்னாருனாக்க, இந்த கோர விருத்தியா இருக்கட்டும் மூட விருத்தியா இருக்கட்டும், ரெண்டுத்திலயுமே பிரம்மத்தினுடைய எல்லாத்திலையும் பிரம்மத்தினுடைய திவலை இருக்கணும் இல்லையா. போதம் போதம் பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்துவம் ஹிவிந்ததே அப்படின்னு உபனிஷத் வாக்கியமாச்ச. அதனால ஒவ்வொரு எண்ணத்திலையும் பிரம்மம் இருக்கு. ஆனா அந்த பிரம்மத்துல இருக்கக்கூடியதான சத்தம்சம், சித்தம்சம், ஆனந்தாம்சம்னு பிரபலமாக இருக்கக்கூடிய சொரூப அம்சங்கள் இருக்க. அதுல இந்த சித்தம்சமும் சதம்சமும் கோர விருத்திலேயே இருக்கு, மூட விருத்தியிலேயே இருக்கு. அப்படின்னா என்ன, ரஜசிலையும் இருக்கு, தமசிலையும் இருக்கு. அப்ப சாந்த விருத்தியில இல்லையா அப்படின்னாக்க சத்துவ விருத்தியிலே இருக்கு. ஆனா ஒரு சிறு வித்தியாசம், அங்க ஆனந்தாம்சமும் தெரிகிறது அப்படின்னு சொல்றதுக்காக அப்படி சொன்னார். இதுல ஆனந்தாம்சம் தெரியல, துக்காம்சம் தான் தெரியுது, ஜடாம்சம் தான் தெரியுது இந்த ரெண்டுலயும். அதனால அந்த ஆனந்தாம்சம் இருந்தாலும் அது வெளியில காணப்படுவதில்லை. ஆனா அந்த சத்துவத்துல அந்த ஆனந்தாம்சமும் தெரியுது அப்படின்னு அழகா அப்படி போய் லேண்ட் ஆனார். அங்க லேண்ட் ஆகி 20வது ஸ்லோகத்துல தத்தா சிதிஹி சுகம் சேதி ஸ்வபாவாஹ பிரம்மணத்ரயஹ ப்ருத் ஷிலாதிஷு சத்தைவ யஜ்யதே ந இதரத்வயம் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக, சத்தா அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சத்தியம். சத்தியம்னா என்ன அர்த்தம், திரிகால அபாத்தியம். சாதாரணமா சொன்னா இருத்தல், ஆன்டாலஜி சொல்லக்கூடிய அந்த இருத்தல். அந்த இருத்தலானது எல்லாத்திலையும் தெரியும் உங்களுக்கு இல்லையா. அந்த இருத்தல் இருந்தாதானே தெரியும், இருத்தல் இல்லைன்னா எப்படி தெரியும். அதனால இருத்தல்ன்றது உலகத்துக்கு எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய சாமான்யமான ஒரு அம்சமானது. சத்தா
இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அறிவு, உணர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த உணர்வு பூர்வமாக இருக்கு, இதை நான் அறிகிறேன் அப்படின்னு, அது எனக்கு சுடுகிறது, அதனால் அது சொல்லக்கூடிய தன்மையிடம் கூடியது. இது அப்படியே ஒரு இடத்துலயே கும்முன்னு இருக்கும், அது நகராது, ஜடம் அப்படின்னு தெரியும். இது ஒரு இடத்துல இருக்காது, அது நகரும் அப்படின்னு தெரியும். இது காலையில் வரும், மத்தியானம் உக்கிரமா இருக்கும், சாயங்காலம் மறையும், இப்படி எல்லாம் தெரியக்கூடிய அம்சமாக எல்லா பொருளும் இருக்கு. இது எதை காமிக்கிறது? சிதம்சத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு பிறகு எனக்கு பிடிக்கும், எனக்கு அது வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடியது. எல்லாருக்கும் அவாவாளுக்கு எது ஆனந்தமோ அதுதான் பிடிக்கும். ஆகையினால இப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த உலகத்துல இல்லையா? இப்படி எல்லா பொருள்களையும் சித்தம்சம் இருக்கு, சத்தம்சம் இருக்கு, ஆனந்தாம்சம் இருக்கு. சத்தா சித்திஹி சுகம் ச இதி ஸ்வபாவாக, இப்படி எல்லாத்துக்கும் ஸ்வபாவமாக எல்லாத்துலயும் எப்படி சார் கொண்டிருக்கிறது? கூடவே இருக்க ஸ்வபாவம், அது ஸ்வசிய பாவம், ஸ்வபாவம், அதனுடைய பாவத்தோடையே எல்லாமே சதம்சமாகவும் சிதம்சமாகவும் ஆனந்தாம்சமாக கூறினதாகவே எல்லாமே இருக்கக்கூடியதாக ஒண்ணு இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுதான் பிரம்மனக்கா, அதான் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தந்தாருடைய லட்சணம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம விஜயானமானந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் மூலமாக சச்சிதானந்த பிரம்மம் அப்படின்றதுதான் நமக்கு பேச்சு வழக்கிலேயே நம்மளுடைய ஆன்மீக புஸ்தகங்கள், தெய்வீக புஸ்தகங்கள்லாம் நம்ம அறிந்தது இல்லையா? சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொன்னாலே தெரியக்கூடியதாக இருக்கு. இதுதான் பிரம்மத்தினுடைய, இந்த பிரம்மத்தினுடைய சுபாவங்கள் இதான். சத்தாக இருக்கும் தன்மை, சித்தாக இருக்கும் தன்மை, ஆனந்தமாக இருக்கும் தன்மை, மூணு கூடினதாக இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு பார்த்தா பிரம்மத்தினுடைய தன்மை. இது தன்மை என்றும் சொல்லக்கூடாது. பிரம்மத்துக்கு பிரம்மத்துவம் என்ற தன்மை இருக்குமே, ஆனால் அப்போ அந்த தன்மைக்கு அதிஷ்டானமாக ஒரு பிரம்மம் இருக்குமேன்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அதனால நம்ம ஜாகிரதையா புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. உபநிஷத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு பேசணும்னா அதுக்கு பாஷ்ய ஆச்சாரியார் எப்படி எழுதினாருன்னா, அப்ப பிரம்ம சத்தியமா இருக்கு, சித்தா இருக்கு, ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இது வரல. நம்ம எதெல்லாம் சத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதை விட வேறானது சத்து. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற சத்தை நிச்சயம் பண்றதான ஒரு சத்து. நீங்க எதை அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது இல்லாததான ஒரு அறிவு. நீங்க எதை ஆனந்தம் நினைச்சீங்களோ அது ஆனந்தம் இல்ல, அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஆனந்தம் எதுவோ அது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த 3 வார்த்தையை யூஸ் பண்ணமே தவிர நிர்குணமான பிரம்மத்துக்கு எந்த குணமும் கிடையாது. நம்ம புரிந்து கொள்வதற்காக கொடுத்தது இல்லையா? இதுதான் பிரம்மத்தினுடைய தன்மை. இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்து சித்து ஆனந்தம், சத்தா சித்திஹி சுகம் ச இதி பிரம்மணஹா ஸ்வபாவாஹ த்ரயஹ, இந்த 3 பிரம்மத்தினுடைய சுபாவம். சரி, அதுல உலகத்துல மண் இருக்கு, மிருத்து, கல் இருக்கு, ஷிலா இல்லையா, ஷிலாதிஷு, மலை இருக்கு, ட்ரீ இருக்கு, எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. ஆதி 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 சப்தத்துக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்கணும் இல்லையோ? மண்ணு, பாறை, மலை, கடல், மரம் போன்றவைகளில் என்ன இருக்குன்னு எல்லாம் ஜடமா இருக்கு சார். ஒரே இடத்துலயே நிக்கிறது அந்த மலை. அப்ப பார்த்ததுக்கு நான் சின்ன வயசுல போகும்போது அந்த மலை அங்கேதான் இருந்தது, இப்போ அதே மலைதான் இருக்கு, நாளைக்கு யார் வந்தாலும் இருக்கு. இது என்னையா இருக்குன்னா அது இருத்தல்ன்ற ஒரு விஷயம் மாத்திரம் தான் அங்க இருக்கு, ஜடமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இல்ல. அதனால அங்க சத்து மாத்திரம் தான் தெரியுது, மண்ணுலயும் சத்து மாத்திரம் தான் தெரியுதா. மண்ணு எந்த காரியமும் பண்றது இல்லை, அது நகர்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு அன்லெஸ் ஆக்டட் பை ஃபோர்ஸ் அவுட் சைடு வந்தாதான் அது நகரும், இல்லைன்னா தானா அது நகராது. அது ஜட சுபாவம்னா என்னன்னா அன்லெஸ் a force acts upon it, it will not move இல்லையா? இந்த லா ஆஃப் மொமெண்டம் மாதிரி அது நீங்க தள்ளினாதான் தள்ளும், இல்லைன்னா அதே இடத்துலயே இருக்கும். அப்படின்னா என்ன, ஆனா இருக்கும், இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படி மிருத்து ஷிலா முதலியவைகள் எல்லாம் அந்த பிரம்மத்துடைய சத்தம் மாத்திரம்தான் நன்கு வெஜ்ஜத்தை நமக்கு புரியுற மாதிரி இருக்கு இல்லையா? அதுலயும் எல்லா அம்சமும் இருந்தா கூட நம்ம பாமர சாதாரணமா இன் ஜெனரல் இஃப் ஐ see I only see இது இருக்குன்னு பாக்குறேன் இல்லையா? அது இருக்கு இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். இருப்பு மாத்திரம்தான் அதுல வெளிப்படுகிறது. சரி சரி, நான் இதரத்வயம் அதுல ஒண்ணு சித்தோ ஆனந்தமோ இருக்கா மாதிரி தெரியலையே. ஆனந்தமோ சித்தோ இதுல வெறும் கல்லு மண்ணுதலதான் இருக்கு. நம்முடைய எல்லா விற்த்திலையும் ஆனா சத்து இருக்கு,
கவனிச்சுக்கணும். எல்லா விற்த்திலையும் சத்து இருக்கு, சித்து இருக்கு. ஆனா எல்லா விற்த்திலையும் ஆனந்தம் இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கணும். எல்லா விற்த்திலையும் சத்து இருக்கு தெரியுது, சித்து இருக்கு. அது இருக்கு, இருக்கிறதுனால தானே எண்ணமாக என்னுடைய மனதில் உதிர்ந்தது. சரி, அது அறிவுபூர்வமா உணர்வு பூர்வமாக என்னுடைய எண்ணம் ஆச்சு. நான் இல்லாம எப்படி அந்த எண்ணம் வரும், அதுவும் வருது. ரெண்டு அம்சமும் தெரியுது. என்னுடைய எல்லாம் நான் கோபத்துல இருக்கேன் பாஸ் மேல, இன்னைக்கு அப்படி வேலை கொடுத்தாரு, சாட்டர்டே அன்னைக்கு எங்கேயாவது வெளியே உட்காந்து சினிமா போகலான்னு புக்கு பண்ணலான்னு பார்த்தானே இங்க உட்காந்து இதை முடிச்சுட்டு போய் இது ரொம்ப முக்கியம், உனக்கு சினிமா முக்கியம்ன்றாரு. அப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனந்த அம்சம் மாத்திரம் இல்ல, துக்க அம்சம் தான் இருக்கு. ஆனா எண்ணமும் இருக்கு, சத்து இருக்கு, சித்து இருக்கு, ஆனந்த அம்சம் இல்ல. ஆகையினால எல்லா விற்த்திகளிலும் சத்து இருக்கு, சித்து இருக்கு. சத்து இருக்கு, சித்து இருக்கு, ஆனந்தம் இருந்தாலும் ஜடமான விஷயங்கள்லாம் வெறும் சத்து மாத்திரம் தான் வெளியில பெறுகிறது. அப்புறம் இந்த ரெண்டு சித்தும் ஆனந்தமும் வெளிப்படுவதில்லை. அந்த கல்லுலயோ மண்ணிலயோ அது வெளிப்படவில்லை இல்லையா? அதே மாதிரி என்னுடைய எண்ணத்துல ரெண்டு தான் வெளிப்படுகிறது, ஆனந்தம். இப்படியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இப்ப அந்த விஷயத்த சொல்லணும். இப்போ சத்தா சிதிஹி த்வயம் வ்யக்தம் ஈவ்ருத்யோ கோர மூடயோஹோ சாந்தவ்ருத்தௌ த்ரயம் வ்யக்தம் மிஸ்ரம் பிரம்ம இத்தம் ஈரிதம். சத்தா சிதிஹி த்வயம் சத்தம்சம் சித்தம்சம் சச்சிதானந்த அம்சம் இல்லையா? இந்த ரெண்டும் வியக்தமாக இருக்கிறது. வியக்தமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்படுகிறது, வியக்தமாக இருக்கிறது. எங்கு? தீவிருத்தியோ, என்னுடைய எண்ணங்கள். பாத்தீங்களா, என்னுடைய எண்ணம் நான் சொன்ன எக்ஸாம்பிள வச்சுப்போம். ஆபீஸ் வேலையை இப்ப பண்ணிட்டு இருக்காங்க, சினிமா டிக்கெட் வேஸ்டா போயிட்டு இருக்கு என்ன. அப்ப இருக்கும் பொழுது எனக்கு துக்கம் இருக்கு இல்லையா? துக்கம் தான் இருக்கு, ஆனந்தம் எங்க இருக்கு? ஆனா உணர்வு இருக்கு, சத்தா இருக்கு. மூணும் இருந்தாலும் அந்த ஆனந்தாம்சம் காணப்படுவதில்லை. சோம்பேறித்தனமா இருக்கேன், டிக்கெட்டும் வாங்கிட்டா சார் சினிமாக்கு, யாரு சார் போய் பஸ் பிடிச்சி அங்க போய் ஒரே கும்பல் சார், அது எங்க போனாலும் கும்பல். எனக்கு வருது, சரி போனா போகுதுன்னு நான் எங்கேயுமா போல, சோம்பலா இருக்கு, வீட்லயே உட்காந்துடலான்னு எவ்வளவோ பிளான் போட்டேன் காத்தால. ஆனா எல்லாத்தையும் கருத்துக்கிட்டு அந்த சோம்பேறித்தனம்ன்ற அந்த தாமச விருத்தி வந்துட்டு இருந்தாங்க. தாமச விருத்தி இருக்கும் பொழுதும் எனக்கு சத்து இருக்கு, சித்து இருக்கு இல்லையா? ஆனந்தாம்சம் நிச்சயங்க. ஆகையினால தத் இதரையோ தீவிருத்தையோகோ அப்படின்னு சொல்றதோட விற்த்தினா எல்லா எண்ணங்களும் கோர மூடையோகோ அப்படின்னு கோர விற்த்தியா இருக்கக்கூடிய ராஜச விற்த்தியிலையும் எனக்கு துக்கமானது இருக்கிறது. நான் ஆக்டிவா தான் இருக்கேன், அப்பவும் எனக்கு ஆனந்தம் தெரியல. ஆனா சத்து சித்து தெரியுது. தாமசிக்கா இருக்கேன், மூட விற்த்தின்னு பேர் இருக்கு இல்லையா? மூட விற்த்தியில இருக்கும் பொழுதும் சத்தம்சமும் சித்தம்சமும் தெரியுது, அந்த ஆனந்த அம்சமானது தெரியலை. இப்போ நம்ம முதல்லயே பார்த்துட்டோம், வைராக்கியம் சாந்தி இதெல்லாம் சாந்த விற்த்தியில இருக்கு. கிருஷ்ணா ஸ்னேகம் ராகம் லோபம் முதலியவைகள்லாம் கோர விற்த்தியில இருக்கு. சம்மோகா பயம் இதெல்லாம் தாமச விற்த்தியில இருக்கு. நம்ம 4வது ஸ்லோகத்திலேயே இதை பார்த்தோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி கோர விற்த்தியிலையும் மூட விற்த்தியிலையும் இந்த சதம்சமும் சித்தம்சமும் வியக்தமாக இருக்கிறது. சத்தா சிதிஹி துவயம். சரி, சாத்வீக விருத்தி இருக்கு, அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். காலையில எழுந்து நல்ல மூட்ல இருக்கோம் இல்லையா? எல்லாம் அந்த காத்தால எழுந்து நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது எந்த கோபமும் வரமாட்டேங்கிறது. யார் எது சொன்னா அதுக்கு என்னடா நான் வாங்கி தரேன் அப்படின்னு பசங்களை பார்த்து இல்லையா? பேரம் கேட்டான்னாக்க வாங்கி தரான்னு சொல்லிருக்கேன். ஏன்? அப்போ மூடு நல்லா இருக்கு. அது மாமிக்கு தெரியும் எப்போ இவர்கிட்ட பேசணும்னு. சந்தியாவந்தனெல்லாம் பண்ணிட்டு ஜபம்லாம் பண்ணிட்டு வந்தேன்னா டக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டானா இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா, நான் போலாமே, அதுக்கு என்ன அப்படின்றாரு இல்லையா? ஏன்? அந்த சமயத்துல ஒரு ஆனந்தம் இவரை அறியாம ஒரு மனதிருப்தி சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு விருத்தி, அது சாத்பூர்ணமான விருத்தி. அதுக்கு பேர் தான் சாந்த விருத்தி அப்படின்னு பேரு. அந்த சாந்த விருத்தியில என்னெல்லாம் இருக்குன்னு இவர் சொன்னார். வைராக்கியம், சாந்தி, ஔதாரியம் இதெல்லாம் இருக்கக்கூடியதான ஒரு விருத்தி. இதுக்கு பேர் தான் சாந்த விருத்தி. அந்த சாந்த விருத்தியில திரயம் இயக்கம் சத்தம் இருக்குன்றதும் தெரியுது இல்லையா? உணர்வாக நான் தான் இந்த எண்ணத்துக்கு காரணமாக இருக்கிறேன்ற உணர்வுடன் கூடினதாகவும் இருக்கு, அறிவும் இருக்கு.
இல்லையா? இருத்தலும் இருக்கு, கூட ஒண்ணு சேர்ந்தது ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சமயத்துலதான் இந்த மூணு வியக்தமாக இருக்கு சாந்த புத்தியில. ஆனா ஒரு பிரச்சனை இல்லையா, அது ரொம்ப டெம்பரரியா இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பர்மனண்டா சொன்ன பிரம்மணஹா குணத்தை நம்ம என்ன சொன்னா சத்தா சித்திஹி சுகம் சுபாவாக பிரம்மணஹா திரேயஹான்னு சொல்லியிருக்கோம் பிரம்மத்தினுடைய. ஆனா சாந்த புத்தியில கூட நமக்கு தெரியுது டெம்பரரியா தான் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நேரம் நீடிக்கிற மாதிரி இல்ல. ஏன் சார் இப்படி அப்படின்னாக்கா அது என்னன்னு தெரியல சார், அந்த பிரம்மத்தோட ஏதோ கலந்துருது சார், மிஸ்ரம் பிரம்ம இல்லையா. இந்த மாதிரி கலப்புள்ள பிரம்மமா இது எல்லாமே கலப்போட இருக்கு சார். சத்து சித்து ஆனந்தம் அது கூட ஆத்ம குணத்தோட ஏதோ ஒண்ணு கூட சேர்ந்துருது சார். அனாத்மா சேர்ந்துருது, அது கூட அனாத்மா ஆத்ம குணம் மாத்திரம் இருந்தா அப்படியே தானே இருக்காங்க. ஞான நிஷ்டை எனக்கு வந்திருக்கணும் இல்லையோ இல்லையா, வேதாந்தத்துல சொல்லிருக்கக்கூடிய ஞான நிஷ்டை எனக்கு வந்திருக்கணும் சத்துவ குணத்தை இருந்தோம். ஆனா அந்த மாதிரி தெரியலையே, அது ஏதோ ஒரு குறை இருக்கேன்னு, ஏதோ ஒரு குறை இருக்குன்னா எனக்கு துக்கம் இருக்குன்னு அர்த்தம். ஆனந்த அம்சம் முழுக்க வெளிப்படவே இல்லையே. என்னதான் சத்துவ குணத்துல இருக்கு நான் ஒத்துண்டாலும் அதுவும் டெம்பரரியா இருக்கிற காரணம் ஏதோ ஒரு மிஸ்ரம் அங்க இருக்கு. அது என்ன மிஸ்ரம்? இந்த மிக்சர் ஒண்ணு இருக்கு. அது என்ன? அனாத்மாவுடைய மிக்சர் ஒண்ணு இருக்கு, மிஸ்ரம் பிரம்ம. அதனாலதான் இப்படி கலப்புள்ள பிரம்மமாக தான் இதை கருத வேண்டி இருக்கிறது. சோ விஷயம் சொன்னா கூட இருப்பு அறிவு ரெண்டும் கோர விற்த்தியிலையும் மூட விற்த்தியிலையும் வியக்தமா இருக்கு. சாந்த விற்த்தியில இந்த மூணுமே வியக்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட கலப்புள்ள பிரம்மத்தை தான் சொல்லப்பட்டதாக ஆகிறது. அது என்ன கலப்பு இல்லையா, ஏதோ ஒரு மிஸ்ரானமா தான் சார் இருக்கு இல்லையா. நிர்குணமா கலப்பு இல்லாம இருக்கிறது தான் நமக்கு தெரியாது. இதெல்லாம் டெம்பரரியா இருக்கு, பந்தகமாக இருக்கு, துக்கத்துடன் கூடியதாக இருக்கக்கூடிய இந்த ஆனந்தங்கள்லாம் கூடியதாக இருக்கு அப்படின்னா என்னதான், இதுல ஏதோ ஒருத்தன் நடுவுல கலந்துட்டான். யார் அது? அது கண்டுபிடிக்கணும். அது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அமிஸ்ரம் ஞான யோகாப்யாம் தௌ ச பூர்வம் உதீரிதௌ ஆத்யே அத்யாயே யோக சிந்தா ஞானம் அத்யாயோஹ ஸ்வயோஹ. சஸ்பென்ஸ். அந்த ரெண்டாவது என்னதுன்னு, அமிஸ்ரம் ஞான யோகாப்யாம். நியாயமா மிஸ்ரம் இல்லாம இருக்கணும்னா எது இருக்கணும்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்ற அந்த நிர்குண பரபிரம்மம் தானே இருக்கணும். நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் அனவத்தியம் நிரஞ்சனம், இப்படி நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு தானே இருக்கணும். நிர்விகாரமாக நிர்குணம் பிரம்ம, சாந்தி கேவலோ நிர்குணச்ச, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இப்படிப்பட்ட குணங்கள் தானே இருக்கணும். கிரேசியம் அகோத்திரம் அச்சக்ஷோத்திரம் அப்படின்னு வரக்கூடிய நம்ம பிரம்மத்தினுடைய டெபினிஷன் என்னவோ அது எல்லாம் எப்படி சொல்றது, நமக்கு எந்த விசேஷமும் இல்ல, எந்த கிரியையும் இல்ல, எதோடையும் கொட்டாது, வெறும் குணமற்ற ஒரு நிலையாக இருக்கிறது. அதுதான் பிரம்மத்தினுடைய சொரூபம்னு நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த சொரூபத்துக்கு பேர் என்ன அப்படின்னாக்க அமிஸ்ரமான ஒரு சொரூபம், எதுவும் கலக்காததான ஒரு சொரூபம், பியூராக இருக்கக்கூடிய சொரூபம், கலக்காத சொரூபம், எந்த உபாதியும் அது உள்ள சேரல, அப்படி இருக்கக்கூடிய நிலை. அது எங்க தெரியுது? இந்த கலப்பில்லாத பிரம்மம் ஞான யோகாப்யாம், ஞானத்தினாலையும் யோகத்தினாலையும். ஞானத்தினாலதானே கைவல்யம் சந்தேகம். ஞான யோகி ஞானம் நக சிரவண மனன ஞானத்தினாலையும் நிதித்தியாசனம் என்ற யோகத்தினாலையும் தெரிகிறது. சரியாக ஞான யோகாபியாம் சிரவண மனன நிதித்தியாசனத்துடன். சிரவண மனனம் ஒரு செட்டு ஞானம் இல்லையா, அது அறிவை உண்டு பண்றது. நம்ம போய் புத்தகத்தை படிக்கிறோம், குருவா சொல்றார், அதை திங்க் பண்ண வைக்கிறார், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றோம், அறிவானது ஏற்படுகிறது, கேட்கப்பட்டது மனனம் செய்யப்படுகிறது. நிதித்தியாசனம் நான் தானே பண்ணோம், அதுக்கு பேர் யோகம். நான் தான் அந்த நிதித்தியாசனத்தை பண்ணியா. நிதித்தியாசனம் ரஷ்மி அவளுக்கு அது மாட்டிருக்கு. இது வரைக்கும் சொல்லி கொடுக்கறதெல்லாம் ரைட்டு, எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். அவாவாதான ஞானி ஆகணும். எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க மருந்து சாப்பிட முடியாது. மருத்துவ பத்தி தெரிந்து கொள்ளலாம், உங்களுக்கு இருக்குன்றத கண்டுபிடிக்கலாம், அதெல்லாம் ஆச்சு. அது ஆகா போகாத, சாப்பிட்டாதானே போகும். அப்படி பண்றதுனால இந்த தியானம் என்ற நிதித்தியாசனம், நிதித்தியாசனம் பிரம்மரூப நிதித்தியாசனம் தான் இப்ப டாபிக். அதான பேசிட்டு இருக்கோம். அந்த ஆனந்த பஞ்சகத்துல நம்ம பேசிட்டு இருக்கிறது என்ன? அந்த தியான முறை தான் பேசி, நிதித்தியாசன முறை தான் அந்த அந்த நிலை பெறுவதற்காகத்தான் இல்லையா.
நிலையாக இருக்கக்கூடியதுதான் இருக்கு. சரி, இப்படி ஞான யோகம் பூர்வம் உதீரிதம், இது ரெண்டுமே இந்த சிரவணம் மனனம் இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே பூர்வம் உதீரிதம். இந்த அமிஸ்ரம் இந்த விஷயங்கள் ஞான விஷயங்கள் யோக விஷயங்கள் இந்த ரெண்டும் பூர்வம் முன்னாடியே இந்த சாப்டர்லயே இதுக்கு முன்னாடி இந்த கடைசி 5 சாப்டர்லயே உதீரித்தவ் எடுத்து சொல்லப்பட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டியாச்சு. உதீரித்தவ் எடுத்து காட்டியாச்சு, உங்களுக்கு எடுத்து காட்டியாச்சு. எங்க ஆத்தியே அத்தியாயே அப்படின்றாரு. பஞ்சதசி 15 அத்தியாயமாச்சு சார். ஆத்திய அத்தியாயம் 1வது சாப்டர் தானே சார். நானு விவேக பிரகரணத்துக்கு தான் சார் நான் போவான். பிரத்யேக தத்துவ விவேகம் தானே சார் ஃபர்ஸ்ட் நினைக்க கூடாது. முதல்ல அந்த கண்டிஷனை போட்டுருக்கேன். இந்த 5 ஒரு செட்டு, அந்த 5 செட்டுல ஆத்திய அத்தியாயே. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பஞ்சதசின்றது 15 எழுதல, 5 எழுதினார். அந்த 5 நம்ம முடிச்சு போட்டு 15 ஆகிட்டோம். அதனால இந்த கன்ஃபியூஷன். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த 5 தான் அவர் எழுதுங்க. ஆத்தியன்னு சொன்னா நம்மளுடைய 13வது அத்தியாயம், 11வது அத்தியாயம் யோகானந்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆத்திய அத்தியாயே யோக சிந்தா, யோக சிந்தா நிதித்தியாசன சிந்தையை யோகானந்தத்தின் மூலமாக நாம பார்த்துட்டோமே, ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஆத்திய அத்தியாயம்னா 11வது அத்தியாயத்துல இந்த யோக சிந்தனையை பத்தி நிறைய பார்த்துட்டோம், நிதித்தியாசனத்தை பத்தி நிறைய அங்க பேசிட்டோம். அதே மாதிரி ஞானத்தை பத்தி எங்க பேசினோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் சிரவண மனனத்தை பத்தி எங்க பேசினோம், அத்தியாயோஹோ துவயோஹோ அப்படின்னாரு. ஆத்மானந்தத்திலையும் அத்வைதானந்தத்திலையும், ஆத்மானந்தத்திலையும் அத்வைதானந்தத்திலையும் இதை பற்றி விஸ்தாரமாக நாம பார்த்து விட்டோம். 12லயும் 13லயும் நன்றாக பார்த்து விட்டோம். இப்ப அதனால மிஸ்ரம்னா என்ன அமிஸ்ரம்னா என்ன நமக்கு தெரியுமா இல்லையா? என்னது ஒரு தடவை இருந்தாலும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அசத்தா ஜாட்ய துக்கே மாயா ரூபம் த்ரயம் சுகிதம். அசத்தா நரசிருங்காதௌ ஜாட்யம் காஷ்ட ஷிலாதிஷு கோரமூடதியோஹோ துக்கம் ஏவம் மாயா விஜృంభిதா. மாயையானது இப்படி விஜృంభமாக இருக்கிறது தெரியப்படுகிறது. ஜிரும்பனம்னாங்க சோம்பல் முறிக்கிறது, இந்த கொட்டாய் ஒரு சிலிப்பு ஒன்று ஏற்பட்டிருந்தது இல்லையா, அதுக்கு இந்த மாயினுடைய சிலிப்பு தான் சார் காரணம் அப்படின்ட்டார். எதுக்கு? அசத்தா பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்கு? சத்து சித்து ஆனந்தம் நமக்கு மறக்கவே மறக்காது. சத்து சித்து ஆனந்தம். இப்ப என்ன இருக்கு? இது என்ன மும்பா இருக்கு? அசத்து இல்லையா, ஜடம். சத்து சித்துனாக்க அறிவு, இது ஜடமா இருக்கு. சத்துனாக்க இருத்தல், அசத்துன்னா இல்லாமை. இல்லாமை ஜடம், ஆனந்தத்துக்கு பதிலா துக்கம். என்ன சார் இது? இல்லாமை ஜடம், இந்த 3 தான் மிஸ்ர பிரம்மத்துல. இது எப்படி சார் வரும்? பிரம்மமானது அமிஸ்ர பிரம்மத்துக்கு சத்து சித்து ஆனந்தம் குணம்னு சொல்லிட்டீங்க. இப்ப நமக்கு தெரியறதெல்லாம் என்ன? சத்து தெரியுது சார், ஆனா அசத்து நல்லா தெரியுது சார். அறிவு தெரியறது, ஜடமும் நல்லா தெரியுது, ஆனந்தமும் நல்லா தெரியுது, துக்கமும் கிளியரா தெரியுது. என்ன எப்படி சார் இது கலந்துது அப்படின்னு இல்லையா? விஸ்ரம் பிரம்ம இதி உதீரிதம் அப்படின்னு நம்ம சொன்னோம் 21வது ஸ்லோகத்துல. இப்ப அந்த மிஸ்ரம் என்ன மிஸ்ரம்? அந்த ஆத்மாவோட அனாத்மா கலந்துருக்குன்னு சொன்ன அந்த அனாத்மாவுக்கு தான் மாயை அப்படின்னு பேரு. இப்ப அத சொல்ற அசத்தா, சத்துக்கு எதிரான வார்த்தை. அசத்துன்னா என்ன அர்த்தம்? ஒரு சந்தியாபுத்திரன் என்ன பண்ணானா, ஆம பால்ல குடிச்சிட்டு புயல் கொம்புல ஒரு வில்ல ஜம்முன்னு பண்ணி எடுத்துட்டு ஆகாச புஷ்பத்தை தலையில வச்சுட்டு என்ன ஒரு மலடியினுடைய மைந்தன் எங்காத்துக்கு வந்தான். எல்லாம் போய் இல்லையா, ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆமைக்கு பால் இருக்கும், ஆமை பால்ல குளிக்க முடியுமா? குளிக்க முடியாது. ஆகாசத்துல ஆதாரமே எல்லாம் புஷ்பம் வருமா? ஆகாச புஷ்பத்தை தலையில வச்சுட்டு ஆமை பால்ல குளிச்சுட்டு புயல் கொம்புல ஒரு வில்ல பண்ணிட்டு அதை எடுத்துட்டு அந்த வந்தியாபுத்திரன் ஆயாச்சி. அந்த வந்தியாபுத்திரன் ஆனவன் வந்தான் அப்படின்னு சொன்னான்.
இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் போய் இல்லையா? எதுவுமே இல்லன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க எந்த காலத்திலயும் இல்ல, இதுக்கு முன்னாடி யுகத்திலயும் இல்ல, இப்பவும் இல்ல, நாளைக்கே இருக்காது. ஏன் குழந்தை பிறந்துச்சுன்னா அவ வந்தியா இல்லையே? அப்பெல்லாம் வந்தியா பார்த்தவங்கள குழந்தை பிறகு சொல்ல முடியாத. வந்தியான்னா என்ன, மலடின்னா என்ன அர்த்தம்? குழந்தை பிறந்துருச்சுன்னா அவன் மலடி இல்லையே. அப்படி எப்படி மலடிக்கு ஒரு மைந்தன் வருவான்? வரவே வராது இல்லையா? இதெல்லாம் சரியா வரல. அவன் பாவம் சார், பேசாத ஊமை சார் அப்படின்னு. ஊமைன்னா பேச மாட்டான் இல்ல, அவன் அப்பப்ப பேசுவான் சார், ஊமைதான் சார் அப்படின்னு சொன்னாக்கா அது சரியாவே வராது இல்லையா? ராத்திரி 12 மணிக்கு வைப்பா, என்ன வெயில்ல வந்தா சார் உங்க ஆத்துக்கு அப்படின்னு சொன்னாக்கா நீங்க நம்ப சொல்ல மாட்டீங்க. இதெல்லாம் நடக்காத காரியம் இல்லையா? அது மாதிரி அசத்து அப்படின்னு சொன்னா முக்காலத்திலேயே இல்லாம, சத் என்றால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணுத்திலும் இருக்கக்கூடிய சத். திரிகால அபாத்தியம் சத்து. அசத்துனா திரிகாலத்திலேயே நோ சான்ஸ் ஆஃப் பாவம் அப்படின்றது தான் அசத்து. அசத்தா ஜாட்யம். ஜாட்யம்னாக்க ஜடமாக இருக்கும் தன்மை. பிரம்மா என்னுடைய ஸ்வரூபம் என்ன? சித் ஸ்வரூபம், எப்பொழுதுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஸ்வரூபம். எனக்கு போய் ஜாட்யமா இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை சார், எங்கேயும் போகணும்னா தோணல சார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஜாட்யம் இதுக்கு ஆப்போசிட்டா, சித்துக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது ஜாட்யம். ஆனந்தத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது துக்கம். இது இந்த ஜாட்யம் துக்கம் அசத்து இல்லையா? அசத்து ஜாட்ய துக்கே துவே அப்படின்னாக்க இல்லாமை ஜடமும் துக்கமாக இருக்கும் தன்மை. இந்த இரண்டும் அது இந்த சந்தத்துக்காக அப்படி போட்டுக்கிறது. மாயா ரூபம் திரயம் ஸ்விதம், இது மூணு மாயா ரூபம் பா இல்ல. இது பிரம்மத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. இதுக்கு பிரம்மத்துக்கு ஆப்போசிட்டான ரூபம் இருக்க, அதுதான் மாயா ரூபம். இந்த மூன்று மாய ரூபம். அசத்து அப்படின்னா என்ன சார்? நரசிங்காதவ், மனித கொம்பு அப்படின்னு அர்த்தம். அசத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னார்? கொம்பு இல்ல. சரி, ஜாட்யம் காஷ்டசிலா திஷு. ஜாட்யம் எங்க இருக்கு அப்படின்னா கட்டை, பாறை, கல்லு, மண்ணு, இதுல எல்லாம் ஜடத்தன்மையானது இருக்கிறது. அப்புறம் கோரபூட ஜியோஹோ, கோரவிருத்தி மூடவிருத்தி. கோரவிருத்தின்னா என்ன? ராஜசிக்கான விருத்தி. அந்த ராஜசிக்கான விருத்திக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்? கிருஷ்ணா ஸ்னேகோ ராக லோபௌ இத்தியாத்யா கோரவிருத்தயா. அது வேணும் இது வேணும், ரெஸ்ட்லெஸ்னஸ் வேட்கை, ஸ்னேகம் இல்லையா, பற்று, ராகம் ஆசை, லோபம் பேராசை, இதெல்லாம் கஞ்சத்தனம், இதெல்லாம் இத்தியாத்யாக கோரவிருத்தயா ரஜசி விருத்தின்னு பார்த்தோம். சம்மோகா பயம் இத்தியாத்யாக பொய், ஏளனம், பயம், புரியாத நிலை, இதெல்லாம் மூடவிருத்தி அப்படின்னு பார்த்தோம். இப்படி கோர மூட ஜியோகோ, கோரம் மூடம் எனக்கூடிய ஜியகான விருத்திகளில், கோரவிருத்தி மூடவிருத்தி இவைகளில் துக்கம் நிதர்சனமாக தெரியுது. பாத்தீங்களா? நரசிங்கத்துல அசுத்த தெரியறது, ராஷ்டிரசீலத்துல ஜாட்யம் தெரியறது, கோர மூட விருத்தியில துக்கம் தெரியறது, சுகமே தெரியல. இதெல்லாம் எப்படி சார் இந்த மாயையோட போய் ஆச்சு? இது இந்த மாயை எப்படி சார் அந்த பிரம்மத்தோட கலந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது இல்லையா? இப்ப என்ன பண்றது? இதை அறிய வேண்டியது, விசாரம் பண்ண வேண்டியது, நிதித்தியாசம் பண்ண வேண்டியது கடமையாக இருக்கு இல்லையா? நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட்ல இதெல்லாம் தெரியுது. நான் துக்க கலப்பில்லாத ஆனந்த ஸ்வரூபம்னு எத்தனை சொல்லி கொடுத்தாலும் எனக்கு துக்கம் வருகிறது. ஏன்? பை ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட் வருது இல்லையா? ஆனாலும் எப்படி போக்கடிக்கிறது? நிதித்தியாசனம் பண்ணிதான் போக்கடிக்க. தியானம் பண்ணி ஆட்டோ சஜஷன் கொடுத்துதான் போக்கடிக்க வேண்டியிருக்கு. ஆகையினால தியானம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை இப்ப சொல்ல போகிறார். அதுக்கு பிரியோட இப்படி கொண்டு வந்து அப்படி பிடிக்கிறார். என்ன? சாந்தாதி விருத்து விருத்தியாத் மிஸ்ரம் பிரம்மேதி கீர்த்திதம். சாந்த விருத்தி. சாந்த விருத்தினாக்க என்ன அர்த்தம்? வைராகியம், சாந்தி, ஔதாரியம் இத்தியாத்யாக சாந்த விருத்தையா. இந்த சாந்தியாதி விருத்திகள் பிரம்மமானது கூட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த இடத்துல மிஸ்ரம் பிரம்ம நன்றாக தெரிகிறது இல்லையா?
ஆனந்த அம்சம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. சத்துவகுணத்துல வரும்போது ஆனந்தங்கள் தெரியுது. சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம், சத்வாத் சஞ்சாயத்தே சாந்தம் அப்படின்னு சத்துவகுணத்துல இந்த குணங்கள்லாம் தெரிகிறது. இந்த பிரம்மத்தினுடைய குணங்கள்லாம் கொஞ்சம் ஈஷத் தெரிகிறது. அதனுடைய கலப்பு ஆனது சொல்லப்பட்டிருக்கிறது தெரிகிறது. ஏவம் ஸ்திதே இல்லையா? இப்போ இதெல்லாத்தையும் பண்ணிட்டோம். சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லப்படியாச்சு. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எண்டுக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப என்ன ரொம்ப முக்கியமா ஆயிடுச்சுன்னாக்க, ஸ்திதே அத்திர யோ பிரம்ம ஜாத்தும் இச்சேத் புமான் அசௌ திருசிங்காதி உபேக்ஷேத சிஷ்டம் தியாயேத்யதாயதம். 25ல இருந்து 33 வரைக்கும் இல்லையா? சொல்லப்ப இந்த அசத்து மாயையானது விலக வேண்டும். சத் பிரம்மத்தை மட்டும்தான் நினைத்து அதை பிராக்டிஸுக்கு எடுத்துக்கொண்டு வரணும். இப்படி இருக்க கோர விருத்தி, சாந்த விருத்தி, மூட விருத்தி எல்லாம் இப்படி இருக்கிற காரணத்தினால ஏவம் ஸ்திதே இவ்விதம் இருப்பதனால அத்தர இந்த இடத்துல யஹா பிரம்ம ஜாத்தும் யார் ஒருவன் அந்த பிரம்மத்தை தியானம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ, நிதித்தியாசனம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் புமான், அப்படிப்பட்ட அவன் இந்த நிருசிங்காதி உபேட்சேத இந்த அசத்தாக இருக்கக்கூடிய மாயா அம்சங்களை எல்லாம் இவைகளை உபேட்சேத உபேட்ச பண்ணணும், தள்ளிவிட வேண்டும். அந்த எண்ணத்தையே எடுத்துன்னு வரக்கூடாது. ஆட்டோ சஜஷன்ல அதை நீங்க எல்லாம் இந்த கட்ட எண்ணங்கள் வரும்போதுதான் நீக்கி கொண்டே இருக்க வேண்டும். அது இல்லாத விஷயங்களை பாக்கி இருக்கு இல்லையா, அதை எடுத்துங்க. சிஷ்டம் தியாயேத்யதாயதம், மற்றதை அப்படியே தியானம் பண்ணுங்க. இருக்கிறத தியாகம் பண்ணுங்க. அதுல இல்லாதது பண்ண இருக்கிற விஷயங்களுக்கு அசத்தை விட்டுடுங்க. நீங்க சீகத்தை சத்தாக இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்க ஆரம்பிச்சு, இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்க ஆரம்பிச்சிருங்களா, அசத்தை நீக்கிட்டீங்கன்னா எல்லாம் சத்தாயிடும் சிம்பிளா. அந்த அசத்துல உங்களுடைய அறிவை கொண்டு வந்து தியானமாக சேர்த்துக்கலன்னா உங்களுக்கு ஆனந்தமானது தெரியும் அப்படின்றது ஐடியா இல்லையா? எவ்வளவு ஈஸியா சொல்லிடுறாரு பாருங்க. இப்படி இப்போ எல்லா பொருள்லயும் இருக்கு சார். எல்லா பொருள்லயும் சித்தம்சம் இருக்கு, சத்தம்சமும் இருக்குன்னு சொன்னீங்க. அசத்துல இருந்து நீக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி பார்க்கணும் நானு அப்படின்னாக்க ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் நாம ரூபம்னு 2 இருக்கு இல்லையா, அந்த நாமத்தையும் ரூபத்தையும் நீங்க எல்லா உலகத்துல எல்லா பொருளும் 5 அம்சங்கள் இருக்கு. அஸ்தி, பாதி, பிரியம், நாம, ரூபம். இதான 5 அம்சங்கள் எல்லாத்திலயும் இருக்கு. இதுல ஆத்தியத்திரயம் தி பாதி பிரியம் பிரம்மஸ்வரூபம், நாம ரூபம் மாயாஸ்வரூபம். இந்த மாயாஸ்வரூபம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இப்போ தியானம் பண்ணும்போது அந்த மாயாஸ்வரூபமா இருக்க நாம ரூபத்தை விட்டுடுங்க. ஷிலாதௌ நாம ரூபே த்வே த்யக்வா சன்மாத்ர சிந்தனம் த்யக்வா துக்கம் கோர மூடதியஹ சத் சித் விசிந்தனம். எல்லா ஜடமான பொருள்களாக இருக்கக்கூடிய மண்ணு, கல்லு, பாறை, மலைகள், இதுல எல்லாத்திலையும் எல்லா மலை என்ற பேர் இருக்கு இல்லையா? மலை என்ற ஒரு ரூபம் இருக்கு, கல்லுன்ற பேர் இருக்கு, கல்லு என்ற ஒரு ஷேப் இருக்கு. எல்லா ஜடமான பொருள்கள்லயும் அது இருக்கு. சேருன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு. பெஞ்சுன்னு ஒண்ணுன்னா அதுக்கு உங்க மனசுல ஒரு ஐடியா வச்சுருங்க. மேஜான்னு சொன்னா அதுக்கேற்ற ஒரு ரூபம், அதுக்கேற்ற நாமம் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஒரே ஜடமான பொருள்களுக்கு 1000 நாமங்கள் 1000 ரூபங்கள் இருக்கு இல்லையா? இந்த நாம ரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு அதுல இருக்கக்கூடிய வெறும் அந்த மண் அம்சத்தை மட்டும் எடுக்கணும். குடம், அகலு, இல்ல மடக்கு, இப்படி எல்லாம் பார்க்காதீங்க. அடுப்பு, கூரம், அடுப்பு, அகலு, மடக்கு அப்படின்னு வேற வேற எல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாத்திலயும் எல்லாம் நாம இதெல்லாம் சாந்தோக்கியோபநிஷத்துல என்ன சொல்லிருக்கு, இதெல்லாம் அவன் மிருத்திகாய்க்கேவ சத்தியம் இல்லையா? எல்லாம் இந்த நாம ரூபத்தை விகாய அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ருத் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்திருக்காரு நமக்கு. அப்புறம் கோல்டு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்திருக்காரு. அப்புறம் நகை வெட்டி இல்லையா, நகை நிற்கும் தனம் சொல்லி எல்லாம் சொல்லி நாம ரூபத்தை நீங்க யாக்கரவாணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நாம ரூபத்தை தெக்வா சன்மாத்திர சிந்தனம், அதுல இருக்கக்கூடிய சத்தம்சத்தை மாத்திரம் எடுத்துங்க. அந்த மண்ணம்சத்தை மாத்திரம் எடுத்துங்க. கோல்டு அம்சத்தை மாத்திரம் எடுத்துங்க. அந்த இரும்பு மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க.
இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சதம்சமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை மாத்திரம் நினைத்து தியானம் பண்ணுங்க. பொருள்கள்ல இருக்கக்கூடிய நாமத்தையும் ரூபத்தையும் விட்டு விட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் யக்வா துக்கம் கோர மூடதியோஹோ, இந்த கோர விருத்தி மூட விருத்தி இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்திலயும் உங்களுக்கு சத்து சித்தும் தெரியுது, துக்கம் தெரியுது, துக்கமும் கூட தெரியுது, ஆனந்தம் தெரியல, நீங்க வருத்தப்பட்டல. அதனால இந்த துக்கத்தை அட விற்த்தியில தான் நீ நான் வேற விற்பி வேற அப்படின்ற எண்ணம் வந்துருக்குனாக்க இந்த துக்கம் ஆகணும் போய்விடும் இல்லையா. நான் வேற விற்பி வேற, எனக்கு தானே அந்த விற்பி ஆனது அந்த எண்ணத்துக்கு துக்கம் இருக்கு, எனக்கு எங்க துக்கம் இருக்கு இல்லையா. ஆனந்தமோ துக்கமோ அந்த விற்த்தியில இருக்கக்கூடிய ஆனந்தம் என்னுடைய சொரூபம் இல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவு வேற இந்த எண்ணங்கள் வேறன்னு சொல்லி எக்வா துக்கம் கோர மூட தியோகோ சத்து சித்து சித்தனம், அதுல இருக்கக்கூடிய சத்து அம்சம் சித் அம்சம் எக்கமா தெரியறது, அதை மாத்திரம் எடுத்துங்களேன் ஆனந்தம் தானா வந்துட்டு போகுது, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சரி, சத்தத்துக்கு ஒரு வழி சொல்லிட்டீங்க. ஜடத்துல இருக்கக்கூடிய நாம ரூபத்தெல்லாம் எடுத்துட்டேன் இல்லையா, ஜடத்துல இருக்கிறதெல்லாம் நாம ரூபம்லாம் சதம்சம் எடுத்து இதுல இந்த கோர மூட விருத்தி எல்லாம் உங்களுக்கு இல்ல அப்படின்னு தியானம் பண்றதன் மூலமா சத்தம்சம் சித்தம்சமும் தெரியுது. இந்த ஆனந்தாம்சம் ஒண்ணு பாக்கி நிக்கிறது, அது என்ன பண்றதுன்னா சாந்தாசு சச்சிதானந்தா ஸ்ரீ ஏவம் விசிந்தையேத். ஓஹோ, தத்துவகுணத்துல இருக்கக்கூடிய சாந்த விருத்தியில சத்தம் இருக்கு, சித்தம் இருக்கு, ஆனந்தமும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மூணு ரூபமாக இருக்கக்கூடிய அதை தானே நான் விசேஷமா சிந்தனை பண்ண. அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த துக்கத்தை பத்தி நான் ஏன் நினைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா சத்து ஊத்தி ரொம்ப நேரம் இருக்க போறது உங்களுக்கு இல்லையா. அப்படி முதல்ல 10 நிமிஷம் பூஜை பண்ணிருந்தீங்க சின்ன வயசுல, 15 மினிட்ஸ் இல்ல, அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோட மெச்சூர் ஆனா 1/2 மணி நேரம் பூஜை பண்ணீங்க, 3 மணி நேரம் பூஜை பண்றீங்க, 4 மணி நேரம் கல்வி பண்ணுங்க, 5 மணி நேரம் படிக்க முடியாது. இப்பெல்லாம் எங்கேயாவது போய் உட்கார்ந்தாக்க லட்சத்துக்கு போய் உட்கார்ந்தா 4 மணி நேரம் 6 மாதம் வித்யா சதஸ் எல்லாம் போய் உட்கார்ந்தா நம்ம புத்தி எல்லாம் வெட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம்னு வச்சுங்க, சாந்த புத்தியானது வந்துட்டே இருக்க போகுது. அப்ப என்ன பண்ண போது உங்களை அறியாமையே உங்கள்கிட்ட அந்த சதம்சமும் சிதம்சமும் ஆனந்தாம்சமும் கெட்டமாக பரிமளித்துக் கொண்டே இருக்கிறது. இதை கெட்டியா பிடிச்சு கொண்டு நிதித்தியாசனம் பண்றதுதான் வழி அப்படின்னு சொன்னார். கனிஷ்ட மத்தியம உத்கிருஷ்டாக திஸ்ரஹா சிந்தாக கிரமாதிதாக, இப்படி 3 சிந்தனைகளையும் பல வைத்துக் கொள்ள வேண்டும். இது எப்படி இருக்கு? கனிஷ்டஹா கீழே இருக்கக்கூடியது, மத்தியமஹா நடுத்தரமாக இருக்கக்கூடியது, உத்கிருஷ்டாக மூணாக, இப்படி 3ஆக இந்த சிந்தனை கிரமமாக பண்ணுங்க. முதல்ல சிலாதௌ நாம ரூபே துவே திக்வா தன்மாத்திர சின்னம், முதல்ல சத்தாக நினைக்கிறேன். அது ரொம்ப கீழ் மட்டும்தான், ஏன்னா நீங்க அங்க சித்தையும் ஆனந்தத்தையும் எடுத்துன்னு வரலையே. அதுக்கு மேல மத்தியமமா இருப்பாருங்க. கோர மூட விருத்தியில சத்து இருக்கு, சித்து இருக்கு, ஆனந்தம் மட்டும்தான் இல்ல, அதை வரைச்சிக்கலாம் அப்படின்னு நினைங்க. அதுக்கப்புறம் சாந்த வித்தியில 3 இருக்குன்னு நீங்க, அது அதை விட மேலானது இருக்கு. சரி, இந்த 4 விட மேலானது ஒண்ணு இருக்குன்றது 29வது ஸ்லோகத்துல நமக்கு சொல்ல போறாரு. இப்ப 28ல என்ன சொல்றாரு, இதை கண்டினியூ பண்ற. மந்தஸ்ய வியவஹாரேபி மிஸ்ர பிரம்மணி சிந்தனம் உத்கிருஷ்டம் வக்தும் ஏவாத்ர விஷயானந்த ஈரிதா. இப்படி லிங்க் பண்றோம் பாருங்க. விஷயானந்த சாப்டரோட எடுத்து உத்தம தியானத்துக்கு உங்களை கொண்டு சேர்க்கறதுக்காக தான் இவ்வளவு பேசினேன் நான். இதெல்லாம் பேசி மந்தமா இருக்கக்கூடியவனுக்கு விவகார திசையிலேயே சதா சர்வகாலம் ஆபீஸுக்கு போன காத்தால போனேன்னா சாயங்காலம் தான் வரேன். எவ்வளவு நாளும் சார் வேதாந்த சிந்தனை எல்லாம் இருக்க முடியும் கேட்கறவாளுக்கு இருக்கா இல்லையா? விவகாரத்துல இருக்காளே, அப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் மிஸ்ர பிரம்மணி சிந்தனம், கலப்புள்ள பிரம்ம விஷயமாக இருக்கிற சிந்தனையே ஓகே. பகவான நினைச்சுட்டே இருங்க. அப்பப்ப சத்து சித்து நீங்க எப்படி தியானத்திலேயே உட்கார முடியும்? ஆபீஸ்ல போகும்போது 1000 பிரச்சனைக்கு நடுவுல கோபமும் டென்ஷனும் இருக்கும்போது இதெல்லாம் வராது. அப்ப என்ன பண்ணணும், மூட விருத்தியோ கோர விருத்தியோ தானே இருக்கு. அப்பெல்லாம் இந்த சத்து சித்த அம்சத்தை மாத்திரம் அப்பப்போ நினைச்சுட்டே இருங்க.
இப்படின்னு நினைச்சிட்டே வந்து வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு உத்கிருஷ்டம் பக்தும் பாத்திர உத்கிருஷ்டமான விஷயங்கள் இருக்குன்றதை இந்த விஷயம் அந்த கிளாஸுக்கு வரீங்களோ இல்லையா, அப்போ இந்த கவலை எல்லாம் மறந்துட்டு இங்க வரும்போது இப்ப பிரம்ம சிந்தனை வந்துட்டா அவங்களுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்ன புரியுது, விஞ்ஞானமானந்தா அப்படியே வளர்த்து கொண்டு போக வேண்டியதுதான். சரி, இதுதான் தியானம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக இப்போ உத்தமமான தியானம்னா என்ன அப்படின்னு சொல்றாரு. ஔதாசீன்யே துவிருத்தே தீவிருத்தே சதிஸ்யாத் உத்தமோத்தமம் சிந்தனம் வாசனானந்தே தியானம் புக்தம் சதுர்விதம். சித்திலமாக இருக்கக்கூடிய சைத்தில்யா இல்லையா, சித்திலமாக இருக்க புத்தி விருத்தியானது தளர்ந்து போயிடுறது. ஔதாசீன்யம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்ல, பிட்ஸா எதுவும் ஆண்டா சார் போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய உதாசீனமாக இருக்கக்கூடிய நிலையிலோ சைத்தில்யா புத்தி விருத்தே சிதிலமாக இருக்கக்கூடிய புத்தி விருத்திலையோ இல்லையா. இப்ப என்ன செய்யணும், இதெல்லாம் ஏன் இப்படி வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா போர்ஸா ஹாபிட்ல வந்து சார் வாசனானந்தம். எத்தனையோ ஜென்மாக்களா நாம இருந்துட்டு இருக்கோம். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எங்க போனாலும் ஆண்கள்னு போயிடுச்சுன்னா நான் ஆண்கள்ல தான் போய் கியூ நிற்பேன். இதெல்லாம் பழக்கமாகி விட்டது இல்லையா. எல்லாம் பழக்கமானதான் இந்த வாசனைகள்லாம் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேங்குது. என்னை விட்டு பழைய வாசனைகள்லாம் இருக்கதான் இருக்கு. அதே பழக்கம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு டீ சாப்பிட்டுதான் சாப்பாடு சாப்பிடுறது, சாப்பாடு சாப்பிட்டவனும் ஒரு டீ சாப்பிடணும், இப்படி எல்லாம் பழக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இல்லையா. அது என்னமோ பழக்கம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு டீ சாப்பிட்டவன்னு தான் சாப்பாடே சாப்பிடுவேன் நானு. அது மாதிரி பழக்கம் ஆயிடுச்சு. அவன் ஒருத்தனை கேட்டானாங்க, டெல்லி எல்லாம் போய் பார்த்தா அவனுக்கு எல்லாம் கோகோ கோலா இல்லாம சாப்பாடை சாப்பிட தெரியல. அது கோக்கு இருந்தாதான் சாப்பிட முடியும். அது இல்லாம இதெல்லாம் ஹேபிட்ல வந்துருது, வாசனையினால வரக்கூடியது இல்லையா. இப்படி நமக்குள்ள இந்த வாசனை வந்துருக்கு. அதனால சிந்தனம் வாசனானந்தே தியானம் புக்தம் சதுர்விதம். இதுக்கெல்லாம் மேலானதுன்றது தியானம் எப்படி தெரியுமா சொல்றது, இந்த வாசனானந்தத்தையே சிந்தனை செய்கிறது இல்லையா. இதெல்லாம் வாசனானந்தம், இதெல்லாம் வாசனையினால வந்தது, இதெல்லாம் இந்த சரீரத்துக்கு சேர்ந்தது, என்னுடைய புத்திக்கு சேர்ந்தது. மைண்ட் அதுதான் கேட்கறது. அது கொடுத்துட்டு போய் அந்த மைண்டுக்கு எனக்கும் அதுக்கு என்னன்னு நாமே விலகி கொள்ள வேண்டும். அந்த மைண்ட்ல இருந்து அந்த ஸ்தூல சரீரத்திலிருந்தும் சூக்ஷ்ம சரீரத்திலிருந்தும் நாம விலக கற்றுக்கொள்ள வேண்டும் தியானத்தின் பொழுது. அப்படி பண்ணா மைண்ட் நினைச்சிட்டு போட்டோம்னா தியானத்தில் உட்கார்ந்தாதான் சார் மனசு எங்கெங்கயோ போகுது சார். ஆபீஸ் வேலையெல்லாம் ஞாபகம் வருது, நாளைக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இது என்ன சார் இது எனக்கு அதான் வரட்டும், அப்படிதான் வரும் இல்லையா. அது மைண்டுடைய சுபாவம் அதுதானே. அது இருக்க நீயே அதை பத்தி கவலைப்படுற, அது பாட்டுக்கு ஓட விடு, மைண்ட ஓட விடு. அப்பப்ப நீங்க நினைச்சு அந்த மைண்ட் எடுத்துட்டு ஓடுறது அது கொஞ்சம் நிறுத்துவோம். அது பாட்டுக்கு போயிட்டு வரட்டமே, என்ஜாய் பண்ணிட்டோமே, நீங்க கூட விட்டீங்கன்னா அது நின்று போயிடும். இந்த பிராணாயாமம் இருக்கு இல்லையா, இது உத்தமமான ஒரு பிராணாயாமம் என்ன சொல்லிருக்குன்னா, பிராணம் சீரா இல்ல அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணணும்னாக்க சிம்பிளான விஷயம், யாருக்கும் தெரியாத விஷயம், உண்மையான விஷயம். நீங்க கொஞ்ச நேரம் அந்த பிராணனை வேடிக்கை பார்த்தீங்கன்னா அது சீராகும். அது மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா. பிராண அவலோகனம் தான் பிராணாயாமம்னு சொல்லி உத்தமமான பிராணாயாமம் எது தெரியுமா. உங்களுக்கு இந்த பக்கம் அரசிந்தா மாதிரி சார் காதால சரியா வரல, கொஞ்ச நேரம் அதை பார்க்க ஆரம்பிங்களேன் அப்படின்னு அந்த கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் சிரமப்பட்டு பாக்கி எல்லா சிந்தனையை விட்டு அந்த பிராணனை வாட்ச் பண்ணீங்கன்னா அந்த பிராணன் சீராகும் இல்லையா. அதே மாதிரி இந்த வாசனானந்தத்தை நினைச்சு இந்த வாசனையினால அப்படி ஓடட்டும் ஓடுற வரைக்கும் ஓடட்டும், நம்ம பாத்துருவோம் அப்படின்னு நீங்க உட்காருங்க, தானா அது அடங்கி போயிடும். பிரம்ம சிந்தனையானது மேல வரும். இதுதான் உத்தமோத்தம தியானம். இப்படி 4 விதமான ஞானத்தை சொன்னார். சன்மாத்திர சிந்தனத்தை சொன்னார், சத்யசித் சிந்தனத்தை சொன்னார், அப்புறம் த்ரீஞபி சிந்தனத்தை சொன்னார், அப்புறம் வாசனானந்த சிந்தனம் அப்படின்னு 4 தியானத்தை கத்து கொடுத்தாங்க. ஜடப்பொருள்கள்ல பண்ண வேண்டிய தியானம் சன்மாத்திர ஞானம். அதுக்கப்புறம் மூல விருத்தி கோல விருத்தியில பண்ண வேண்டிய தியானமானது இல்லையா. இதெல்லாம் மெடிடேஷன் வரும்போது இந்த ஞாபகம் எல்லாம் கோல விருத்தி எல்லாம் வந்ததுன்னு வச்சுங்க, கொஞ்சம் டயர்டா இருக்கு சார், தூக்கம் வந்துருக்கு சார், தாமச விருத்தி வந்ததுன்னு வச்சுங்க, அதுல நீங்க என்னத்தை பார்க்கணும், சத்யசித் சிந்தனத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி சந்தோஷம் வரும்பொழுது நீங்க என்ன பண்ணணும், 3 இருக்கு என்றதை நினைத்து கூட இந்த அல்ப ஆனந்தமாக இருந்தா கூட அதுல பிரம்ம சிந்தனத்தை வரவேற்றுக் கொள்ளுங்கள்.
அப்புறம் வாசனானந்த சிந்தனம்ன்றதுனால இப்படி தியானம் உக்தம் சதுர்விதம் இப்படியாக 4 விதமான ஞானத்தையும் அவர் நமக்கு சொல்லிவிட்டார். இப்போ சொல்ல போறார். இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, அப்பா இதெல்லாம் இந்த ஞானத்தினால யோகத்தினால வரக்கூடியதுதான் தியானம் இல்ல, இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு ஏகாக்கிரியம் வரத்துக்குத்தான் இதெல்லாம் யூஸ் ஆகுமே தவிர ரியல் நிதித்தியாசனம்ன்றது உங்களுக்குள்ளேயே இன்ட்யூட்டிவா நானே பிரம்மம்னு ஒரு தோணும். அது அப்படி வரத்துக்காக இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு நாள் அந்த பேலன்ஸ் ஆனது வரும். அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க, அப்படியே கிளட்ச் அமுக்க வேண்டியது, அந்த ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியது, இது பண்ணும்போது அப்படிதான் 2 தடவை போட்டு இடிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அப்படியே ஒரு பேலன்ஸ் வந்து சைக்கிள் ஓட்டும் போது எப்படி பேலன்ஸ் வந்தது உங்களுக்கு என்னைக்கு பேலன்ஸ் வந்ததுன்னு தெரியுமா? அதே மாதிரி இந்த தியானம் பண்ணிக்கொண்டே புண்ணிய சிரவணம் புரியாதுன்னு பண்ணிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு அந்த பிரம்ம ஞானமானது வரும். அந்த ஒரு வருது இல்லையா, அதுதான் உண்மையான நிதித்தியாசனம்ன்றது. என்ன, அந்த அசிமிலேஷன் ஆஃப் தி ஃபேக்ட் தட் அஹம் பிரம்மம் அப்படின்ற அசிமிலேஷன், அந்த அசிமிலேஷன் தான் நிதித்தியாசனம். அப்ப இந்த தியானத்தையே ஏன் நிதித்தியாசனம்னு சொல்றீங்க அப்படின்னா, இந்த நிதித்தியாசனத்தின் மூலமாக அது வரும். இதெல்லாம் ஐகாகிரத்தை கொண்டு சேர்க்கும் நமக்கு. நம்மளுடைய புத்தி நம்ம வந்து உடம்புக்கெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் நிறைய கொடுக்குறோமே தவிர புத்திக்கு எக்ஸசைஸே கொடுக்கறது இல்லை. அதனால நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ண, இந்த மந்திரத்தை எடுத்துக்கோ, அந்த மந்திரத்தை எடுத்துக்கோ, இந்த பாராயணத்தை பண்ண, அந்த பாராயணத்தை பண்ண, அதுலயே கவனமா பெருசு பெருசா கொடுக்கறது. 1.5 மணி நேரம் பாராயணம் பண்ண, 1/2 மணி நேரம் பாராயணம் பண்ணுன்னா உங்களுடைய டியூரேஷன் அப்படியே இருந்தா நாளெல்லாம் படி காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் ராமாயணத்தை ஒரே நாள்ல முடிச்சுட்டு 68 சதவீதத்தையும் சுந்தரகாண்டத்தையும் ஒரே நாள்ல படி. இப்படி எல்லாம் பண்றதுனால என்ன ஆச்சு, உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுடைய டியூரேஷன் ஆனது இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் என்ன பண்றதுன்னா உங்களுடைய ஏகாகிர சித்தையை உண்டு பண்ணிக்கிறது. இதான் டெக்னிக். அந்த ஏகாகிர சித்தையில போய் வரும் பொழுது ஒரு நாள் நீங்க நினைக்கும் பொழுது இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா திரிதாக பஞ்சகோஷ அதீதாக அவஸ்தாத்ரய சாக்கி சச்சிதானந்த ஸ்வரூபா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நினைக்கும் போது இட் ஒர்க்ஸ். அப்பதான் அந்த இன்ட்யூஷன் அது வரும். அதுக்கு உண்டானதுதான் இருக்கா. அதுக்குதான் இந்த பிரயத்தனங்கள்லாம் பண்றது. அந்த உத்தமமான ஞானம் வந்த பிறகு உங்களுக்கு சச்சிதானந்த ஞானம் வரும். ஏன்னா இந்த தியானங்கள்லாம் கூட உங்களுக்கு பயிற்சி மாத்திரத்துல சொன்னதுதான் இதெல்லாம் கூட. அதனால நான் தியானம் ஞான யோகாத்தியம் பிரம்ம வித்யாயேவ சாக்கது, பிரம்ம வித்யில தான் உங்களுக்கு வரணும். தியானேன ஏகாகிரம் நான் பண்ணே சித்தே வித்யா ஸ்திரீ பவே. இது ஏற்கனவே உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் மறைப்புகள் இருக்குது. தனியா இன்ட்யூஷன்ல வரணும்னாக்கா அது பிரம்ம ஞான இன்ட்யூஷன்ல வரும்னு புரிஞ்சுக்காதீங்க. ஏற்கனவே அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம் இருக்கு, அதை மறைச்சிருந்தது. அந்த மறைச்சல் போறது ரிகக்னிஷன் வேணா வச்சு, இன்ட்யூஷன் சொன்னா கூட தகராறு. அது ரிகக்னைஸ் பண்றது. அந்த ஒரு தடவை காக்னிஷன்ஸ் இருக்கு, நானே நான் அது திருப்பி இதெல்லாம் போன உடனே திருப்பி எனக்கு ஞாபகம் வந்துருது, நான் பிரம்மா அப்படி வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்ல போற. சொல்லி இன்னும் ஒரு 4 ஸ்லோகத்துல சொல்லி அடுத்த வாரம் இந்த விஷயானந்தம் முடியறது. அதற்கு பிறகு கேட்டார் சர்வ வேதாந்த சித்தாந்த சங்கிரகம் ஒரு புக் இருக்கு. அந்த ஒரு புத்தகத்தை எடுக்கலாமான்னு எடுக்கலான்னு அது ஒரு பிரகடன கிரந்தம். பஞ்சதசி மாதிரி எல்லா விஷயமும் அதுல இருக்கு. சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகா அப்படின்னு பெரிய பேரு இருக்கு. 1008 ஸ்லோகங்களோட கூடியதான ஆச்சாரியாலால செய்யப்பட்டதான ஒரு உத்தமமான ஒரு பிரகடன கிரந்தம். அதை எடுக்கலான்னு ஆசைப்படுறதுனால அதை எடுக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கு. நீங்களும் பார்த்து என்ன வேணுமோ உங்க ஐடியாவை சொல்லுங்க. அடுத்த வாரம் இதை முடிச்சுட்டு அதற்கு பிறகு அந்த ஒரு கிரந்தத்தை எடுத்துக்கொள்ளலாம்.